சில சமயம் என்ன சமைக்கிறதுனே தெரியாது. அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்யறதும் ஈஸி, நல்லா கம்ம கம்மன்னு பிரியாணி மாதிரி வாய்க்கு ருசியாக இருக்கும். பிளெயின் குஸ்கா எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு கை நிறைய புதினா கொத்தமல்லி, 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைக்கலாம். ஒரு ஜாரில் 4 ஏலக்காய், 6 கிராம்பு, 3 பட்டை சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குஸ்காக்கு தேவையான அளவு உப்பு, 1 கப் சீரக சம்பா ரைஸுக்கு 2 கப் தண்ணி, 10 முந்திரி 2 உடைச்சு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம ஊற வச்சிருந்த அரிசி சேர்த்து நல்லா இந்த பக்குவத்துக்கு வந்ததும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி, 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து டம் போட்டு இறக்குனா டேஸ்டியான பிளெயின் குஸ்கா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.